ஒரு காடி டயரு 700 வெள்ளி 800 வெள்ளி. ஏதோ மெச்சலின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. டோயோ டன்லோப்பு அநியாயம் பண்ணுறீங்கடா. வெல்கம் பேக் டு திரன் vlog guys. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா X70க்கு போய் டயர் மாற்ற போகிறோம். 4 டயருமே மாற்ற போகிறேன். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரைஸிங் அதெல்லாம் காமிக்கிறேன். இப்போ நம்ம போக போகிற ஒரு கடை எனக்கு தெரிஞ்சு கிளாங்வேலிலே த மோஸ்ட் சீப்பஸ்ட். இதோட சீப்பாக கிடைக்குமோ அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட. கடை விசாரிச்சுட்டேன். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப சீப். பிகாஸ் இது வந்து ஒரு கடைன்னு சொல்கிறேன், ஆனால் அது பார்க்கறதுக்கு ஒரு கம்பெனி மாதிரி இருக்கும். நம்ம போயிட்டு அங்கே வேலையை கம்பேர் பண்ணுவோம். நான் அங்கே எவ்வளோ போட்டுற அந்த டயர் வேலையை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் வேறு இடத்துலாம் எவ்வளோ கேட்டேன், இங்கே வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ரெகுலராகவே இங்கே தான் போவேன். இருந்தாலும் மற்ற இடத்துல சும்மா விசாரிக்கிறது போயிட்டு எவ்வளோ டயர் வேலை அப்படின்ட்டு எல்லா இடம் கேட்டுட்டு கடைசியில் நான் எப்போ பார்த்தாலும் இங்கே தான் போவேன். இது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ டயர் வேலை வருது அப்படின்ட்டு. வாங்க போகலாம் அந்த கடைக்கு. ஞாபகமாக வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த கடையை பற்றி தெரியும், அவங்களுக்கு போயிட்டு பெனிஃபிட்டை வாங்கல, சீப்பாக டயர் மாற்றலாம். லைக் பண்ணி விடுங்க கைஸ். லைக் பண்ண தான் எல்லோரும் பார்ப்பாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஞாபகம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள. Here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, supernova. இது என்ன வானவி தீவா, வோல்டேஜ் பூவா, இதை எட்டி நின்று பார்த்திட நீவா. ஏய் ராஜா தூ ஆஜா வா ராஜா பாரே பாபா நியூ ஏஜா நாலேஜா ராஜாலி போலி பாபா. Hey, let me tell you something. Wanna know? ஏய் ராஜா தூ ஆஜா வா ராஜா பாரே பாபா. டயர் வந்து புது டயர், விக் 3 இயர் 25. டயர் மாற்றியாச்சு. இப்போது கிளம்புவோம். டயர் மாற்றிட்டு பேலன்சிங் மட்டும்தான் செஞ்சேன். டயருக்கு அலைன்மெண்ட் செய்யலை. டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளஸ் ஒரு 60 வெள்ளி. ஏன் இந்த 60 வெள்ளின்னா காடி நம்ம ஓட்டுறோம். இப்போது என்னாச்சுன்னா தெரியாமல் ஏதோ குழியில் விட்டுருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி குழியில் விட்டுரும் போது டயர் ரிம்மு வந்து கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கியிருக்கும். ஸோ அந்த ரிம்மு வந்து ரிப்பேர் பண்ணாங்க. இப்போ எல்லாம் டோட்டலாக சேர்த்து 2200 வெள்ளி. டோட்டலாக வச்சுங்க 2200 வெள்ளி வந்துச்சு எல்லாமே. டயர் சைஸ் வந்து நான் இங்கே ஃபோட்டோவில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். 225/55. ரிம் சைஸ் வந்து 19. இம்மர் 532 வெள்ளி. இதே மற்ற இடத்துல நான் கேட்டப்பெல்லாம் 700 வெள்ளி 600 வெள்ளி. அப்புறம் கடைசியாக நான் பார்த்த இடத்துல வந்து 550 வெள்ளி. இங்கே தான் வந்து இருக்கிறதுலே சீப். ஸோ நான் இந்த கடையை வந்து இங்கே கீழே டேக் பண்ணுறேன், இந்த இடத்துல போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா 19 இன்ச்சு டயரே வந்து 500 வெள்ளிக்கு என்னால் கிடைக்குதுன்னா அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மேவி பேஸா அந்த கடையெல்லாம் பாய்க்கிறீங்களா 15-16 இன்ச்சு டயர்னால் இங்கே குறைஞ்சி ஒரு 200 வெள்ளி இது மாதிரி இருக்கும். சைனா டயர் இருக்குது 300 வெள்ளிக்கு 330 வெள்ளிக்கு. ஆனால் கான்ஃபிடென்ட் இல்லை அது போட்டு நம்ம ஓட்டத்துக்கு. ஏன்னா வளவுலாம் ஒரு 120-140 எடுப்போம். சைனா டயரை போட்டு நம்ம அந்த ஸ்பீடில் வளவு எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு கிரிப் இருக்கும்னு தெரியாது. அதனால் கான்டினென்டலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் நீங்கள் ஒரு 140 போய் வளவு எடுத்தால் கூட அந்த காடி கண்ணு மாதிரி நிற்கும். ஏன்னா அந்த டயர் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு கான்டினென்டல் மாதிரி போசா இந்த டைமே இருந்ததில்லை. ஸோ எனக்கு அந்த டயர் தான் போசா. அதனால தான் விலை கூடிய இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி போட்டேன். இப்போ போயிட்டு அலைன்மெண்ட் செய்கிறோம். அலைன்மெண்ட் ஒரு 50 வெள்ளியிலேருந்து ஒரு 80 வெள்ளி வரும். இப்போ போய் அதுதான் செய்யணும்.